வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேங்கை வயலில் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்த கொடூரம் நடந்து 2 வருடம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது சிபிசிஐடி தான் வேங்கை வயல் கேஸை வந்து நடத்திக்கிருக்காங்க, விசாரிச்சுக்கிருக்காங்க. குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய இப்போ அவகாசம் கேட்டு சிபிசிஐடி மனு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது. புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீஸார் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. பாஜக என்ன சொல்கிறாங்க, பாஜக அதிமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த இன்சிடென்ட் நடந்து 2 வருடம் வந்து கடந்துருச்சு. 2 வருடம் ஆகியும் இன்னும் குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யலை அப்படிங்கிறது பெரிய டிபேட்டாக இருக்குது. இப்போ மேலும் அவகாசம் கேட்டு சிபிசிஐடி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்களே, எப்போ தான் இதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், தீர்வு கிடைக்கும், குற்றவாளிகள் எப்போ தான் கண்டுபிடிக்கப்படுவாங்க அப்படின்னு கேள்விகள் பொதுமக்கள் சைடிலிருந்து கேட்கப்படுது. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரையில் வர இருந்த அந்த டங்ஸ்டன் சுரங்கம் இருக்குது பார்த்தீங்களா, நிரந்தரமாக ரத்து பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுக்கு அண்ணாமலை எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அரிட்டாப்பட்டி மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலைக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள்லாம் அண்ணாமலையை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் மதுரை ரீஜியன் முழுவதும் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்து பல்வேறு போஸ்டர்களை கிராம மக்கள் ஒட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோங்க. அண்ணாமலையை பாராட்டி அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்து பல்வேறு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. பாஜக தரப்புக்கிட்ட இருந்தும் சரி, பொதுமக்கள் தரப்புக்கிட்ட இருந்தும் சரி, பல்வேறு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. இது திமுக மத்தியில் பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருன்னா, மத்திய அரசாங்கம் பணிஞ்சிருச்சு, மக்களுடைய உணர்வுக்கும் மாநில அரசாங்கத்துடைய உறுதிக்கும் மத்திய அரசாங்கம் பணிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இன்ஸ்டாகிராமில் முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ணி பேக்ரவுண்டில் என்ன பாட்டு தெரியுமா போட்டிருக்காரு, விடாமுயற்சியில் ஏதோ ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டை எடுத்து ஆட் பண்ணி அப்படி இன்ஸ்டாகிராமில் விடாமுயற்சி படத்துடைய பாட்டோட அந்த நியூஸ் கார்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, கிராம மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க, யாருனால இந்த வெற்றி கிடச்சிச்சு, யாருனால மத்திய அரசாங்கம் இதை ரத்து பண்ணாங்க அப்படிங்கிறத பொதுமக்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் அண்ணாமலைக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலை அப்படின்னு கிராம மக்கள் எல்லாமே அண்ணாமலையை பாராட்டி போஸ்டர் ஒட்டிக்கிருக்காங்க. அதனால் இது அந்த காலம் கிடையாது, மக்களுக்கு இப்போ எல்லாம் கிளியராக புரியுது, இது சோசியல் மீடியா காலம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு பாஜக திமுகவை பார்த்து செக் வைக்கிறாங்க. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 234 தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாராம். அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் எஸ்பி வேலுமணி அறிவிச்சிருக்காரு. இந்த ஜனவரி 31ஆம் தேதியிலிருந்து கோயம்புத்தூரிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. 234 தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் போக போகிறாரு, சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி பேசியிருக்காரு. எஸ்பி வேலுமணி பேசி அடுத்த 10வது நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஜனவரி 31 அப்படின்னு நான் சொன்னேன்ல, 10 நாள் வந்து இது ஒத்தி வைக்கப்படுது, இந்த சுற்றுப்பயணம் 10 நாட்கள் வந்து ஒத்தி வைக்கப்படுது, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி மறுபடியும் விளக்கம் கொடுத்துருக்காரு. இது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது டாபிக் 3. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம், ஜகபர் அலி அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர் படுகொலை செய்யப்பட்டார்ல, கனிமவள கொள்ளையை எதிர்த்து போராடிய ஜகபர் அலி கனிமவள கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த வழக்கில் 4 பேர் வந்து ஆல்ரெடி கைது செய்யப்பட்டாங்க. அந்த குவாரி உரிமையாளர் ராமையா அப்படிங்கிறவர் தலைமறைவாக இருந்தார் அப்படின்னு நேற்று ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தேன். தலைமறைவாக இருந்த ராமையா இப்போ பார்த்தீங்கன்னா சரண் அடைஞ்சிருக்காரு. அந்த ராமையாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க காவல்துறை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். இப்போ இந்த கொலை வழக்கு, ஜகபர் அலியுடைய கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நான் நேற்று கொடுத்துருந்தேன். இப்போ என்ன புது அப்டேட் தெரியுமா, இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரியாக சிபிசிஐடி ஆய்வாளர் புவனேஸ்வரி அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. புவனேஸ்வரி அப்படிங்கிற சிபிசிஐடி ஆய்வாளர் இப்போ ஜகபர் அலியுடைய கொலை வழக்கை விசாரிக்க போகிறாங்க. நேர்மையான முறையில் விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உச்சபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.